ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பொதுத்தமிழ் இருக்குது இல்லைங்களா, அதில் யூனிட் 1 வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்கோம், ஸோ இது வந்து பேஜ் கவுண்ட்லாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இது வந்து ஓர்த்தாக தான் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு யூனிட் மட்டும் நான் உங்களுக்கு இப்போது ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ யூனிட் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம். அதில் நமக்கு மொத்தமாக 25 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைப்புகள் இருக்குது இல்லைங்களா. சரி, அதில் எழுத்து அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல் ஹெட்டிங் வந்து பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். இது கூடவே நம்ம என்னவோ ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிற விதிகள் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து, அதாவது புது சமச்சீர் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு, ஓகேங்களா, பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 11th 12th வந்து பேசிக்காக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. இருந்தாலும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்துமே கொடுத்தாச்சு. பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் வரைக்குமே எல்லாமே சேர்த்து வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2003ஆம் பதிப்பு இருக்குது பார்த்திங்களா. 2003ஆம் வருடத்தில் இருந்து ஸோ 2010 வரைக்கும் இருந்த பதிப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம். அதுலேயுமே ஒரு சில ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அது மொத்தமாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், ஓகேங்களா. மொத்தமாக வந்து பார்க்கும்போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக உங்களுக்கு மொத்தமாக 80 பேஜஸ் வந்திருக்கும், 80 பக்கங்கள் வந்து வந்திருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காட்டுறேன். இப்போ மொதல் இண்டெக்ஸ் பேஜ் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அடுத்தது சந்திப்பிழை வந்து வந்துருங்க. ஸோ அதோட விதிகள் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த விதிகள் கொடுத்தது போக 100 பயிற்சி வினாக்களும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் சந்திப்பிழை பொறுத்தளவில். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு வந்து கொடுத்துருப்போம். லகர வேறுபாடு, அதாவது மயங்கொலிகள் 8 இருக்குது இல்லைங்களா. லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. இன எழுத்துக்களும் கொடுத்துருக்கோம். சுட்டெழுத்து, வினா எழுத்து, அடுத்து ஒருமை பன்மை அறிதல் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. வேர்ச்சொல் அறிதல், ஸோ அந்த வேர்ச்சொல்லிருந்து அதுக்கு பின்னாடி ஃபாலோ ஆகக்கூடிய அனைத்து தலைப்புகளும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். அடுத்து அயற்சொல் தமிழ்ச்சொல் வந்து நமக்கு யூனிட் 6ல் வந்து நமக்கு கவர் ஆகிடும். ஸோ யூனிட் 1ல் நம்ம அதை கொடுத்துருக்க மாட்டோம், யூனிட் 6ல் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து எதிர்ச்சொல் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக யூனிட் 1ல் என்னென்ன பேஜ் நம்பரில் வந்து இருக்குங்கிறத இண்டெக்ஸாக வந்து நம்ம போட்டு கொடுத்தாச்சு. இப்போ மெட்டீரியல் உள்ள வந்து பார்ப்போமா. செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவாக இருக்கட்டும், அடுத்து வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், ப்ரீவியஸாக கொஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே இடமா நாங்கள் கொடுத்துட்டோம். மொத்தமாக எத்தனை பக்கம் வரும்னு சொன்னேன், 80 பக்கம் வந்து வரும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1961. இவ்வளோத்தையும் நாங்கள் எப்படிங்க படிக்க முடியும், கொடுக்கணுமேன்றதுக்காக இவ்வளோ கொடுத்துருக்கீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ இது என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது 4 ஆப்ஷனை பார்க்கும்போது இது இப்படி தான் இருக்குமா, இது அப்படி தான் இருக்குமாங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டமா இருக்கும். நீங்கள் நிறைய அவுட் சோர்ஸ்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்தையுமே நம்ம ஒரே மெட்டீரியலில் கொடுக்குறோம். அதுதான் இதோட ஒரு சிறப்புத்தன்மை, ஓகேங்களா. சரி, இப்போ பிரித்தெழுதுகங்கிறது நீங்கள் இதை படிச்சிங்கனாலே போதும், இதை தாண்டி எதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், புணர்ச்சியும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 81வது பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா அந்த விதி வந்து என்ன, அது வந்து எப்படி வந்து புணருது, எதனால் புணருது, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்னங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிகிற வகையில் நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். எல்லா புக்கையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே மெட்டீரியலாக வந்து நம்ம கொடுத்துறோம். ஸோ நீங்கள் புத்தகமாக 11ஆம் வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பு, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே நம்மளோட ஒரே மெட்டீரியலாக உங்களுக்கு கிடச்சிடும், ஓகேங்களா. எல்லாமே நீட்டாக பக்காவாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கனாலே புணர்ச்சி விதிகள் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா சந்திப்பிழை வந்துடும். ஸோ சந்திப்பிழையோட பேஜ் நம்பர் வந்து 88 அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சந்திப்பிழை வந்து பேஜ் நம்பர் 88ல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அப்படிங்கிறதான் நம்மளோட சந்திப்பிழைங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். சரி, அந்த ஒற்றுப்பிழையுமே நமக்கு கம்ஸ் அண்டர் இதில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த மிகுமிடம் மிகாமிடத்துக்கான விதிகள் என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக அந்த விதிகள் எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது சில இடத்துல மிகுமிடம் இருக்கும், சில இடத்துல மிகா இடம் இருக்கும், கம்பைன் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கோர்வையாக வந்து இருக்காது. அப்போ ஒரு கோர்வையாக வந்து நீங்கள் மிகுமிடம் முழுக்க ஒரே இடத்துல படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிகா இடம் ஃபுல்லாக ஒரு இடத்துல படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எங்கே மிகும் அப்படிங்கிறதா. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 36 விதிகள் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், சரிங்களா.
இந்த 36 விதியை நாங்கள் எப்படிங்க மெமரி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குன்னா அது சிம்பிளாக உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற மாதிரி வீடியோஸுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ மிகா இடங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? மிகா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 35 விதிகள் வந்து நமக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி வினாக்கள் மொத்தம் 100 கேள்விகள் வந்து நம்மளோட புத்தகத்தில் இருக்கும். அதுவே வந்து பல ரிப்பீட்டட் ப்ரீவியஸாக கொஷின்ஸும் உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு ஆட் ஆன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ சந்திப்பிள்ளையில் இவ்வளோ பயிற்சி வினாக்கள் யாருமே வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களோட கிளாரிட்டிக்காக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸாக கொஷினுமே உங்களுக்கு இதிலே வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சந்திப்பிள்ளையோட பயிற்சி வினாக்கள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மொத்தமாக பிடிஎஃப்பில் காட்டுறதை விட இந்த மாதிரி காமிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்குமேன்னு தான் நம்ம இந்த மாதிரி வந்து பேப்பர்லேயே வந்து காமிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு நீட்டாக புரிகிற வகையில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த குரல் நெடில் வேறுபாடு பொறுத்தளவுலலாம் நம்ம சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூனிட் 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 யூனிட் அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதனால் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஹீரோ ஆஃப் த சிலபஸ் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த சொல்லும் பொருளும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த ஒரு டாபிக் இந்த 2 யூனிட்டில் எவ்வளோ பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த சொல்லும் பொருளும் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கணுங்க. ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா அந்த குரல் நெடில் வேறுபாடு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா குரல் நெடில் வேறுபாடுங்கிறதுக்கான இப்போ கொடு அப்படிங்கிறது ஒரு இடத்துல நமக்கு மீனிங் இருக்கும், கோடுங்கிறது இன்னொரு இடத்துல மீனிங் இருக்கும். அப்போ இது ரெண்டையுமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடுலையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்லும் பொருளும் படிச்சிங்கன்னா எந்தெந்த டாபிக் நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ குரல் நெடில் வேறுபாடுங்கிறது புத்தகத்திலே கிடையாது, ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம புக்லேயே வந்து நமக்கும் நிறையா பேர் வந்து குரல் நெடில் டேரெக்டாகவே இருக்கும். அதுவும் அந்த 2003 பதிப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே இன்னும் நிறையாவே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்தோட வந்து குரல் நெடில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஷினோட சேர்த்து முடியாது. அதாவது டேரெக்டாக குரல் நெடில் வேறுபாடுங்கிறது நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது போக நான் என்ன சொன்னேன், சொல்லும் பொருளும் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அடுத்து வந்து மயங்கொலிகள், லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு. இதையும் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சொல்லும் பொருளும் வந்து ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மயங்கொலிகள் வந்து நம்ம புக்கில் எக்கச்சக்கமாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ புக்கில் இல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க. புக்கிலே எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸே போகணும். ஸோ இதுவரையும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் ப்ரீவியஸ் கொஷினும் உங்களுக்கு இதில் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது போக நம்ம மயங்கொலிகள்னு சொல்லிட்டு தனியாகவே நம்மக்கிட்ட ஒரு அவுட் சோர்ஸ் புக் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வினாக்கள். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகல, இன்னும் இருக்குது. ஓகேங்களா? மயங்கொலிகள் வந்து இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பேஜில் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. அங்கே ஒரு 272, இங்கே ஒரு 61 பயிற்சி வந்து இருக்குது நம்மக்கிட்ட. இது போக அந்த அவுட் சோர்ஸ்க்கான பிடிஎஃப்பையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? அடுத்து வந்து இன எழுத்துங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? நீங்கள் எங்கே போய் தேடினாலும் என்ன தேடினாலும் இதை தாண்டி ஒரு பாயிண்ட்டு கூட வராது. இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. ஸோ இதுக்கான பயிற்சிகள் எல்லாமும் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுட்டெழுத்து வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நீட்டாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற வகையில் எல்லாமே இருக்கும். அதுக்கான பயிற்சி வினாக்களும் நம்மளே வந்து இங்கேயே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ வினா எழுத்துங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ வினா எழுத்து வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருமைப்பன்மை அறிதல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒருமைப்பன்மை அறிதல்லே இதோட பிழை வந்து நீக்கி எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு யூனிட் 3லேயும் நமக்கு கவர் ஆகும். அப்போ ஒருமைப்பன்மைங்கிறது யூனிட் 1லேயும் நம்ம படிக்கணும், யூனிட் 3லேயும் படிக்கணும். இந்த யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் யூனிட் 3ல் இருக்கக்கூடியது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இதில் என்னென்ன கவர் ஆகும், இதில் என்னென்ன இதுக்கான பிழைகளை வந்து நம்ம நீக்கணுங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற வகையில் பாருங்கள். பாக்ஸ் போட்டு நீட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். அழகாக நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் எந்த பேஜையும் திருப்பி திருப்பி நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது என்னங்கிற பேசிக் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கான பயிற்சியும் வந்து என்ன பண்ணியாச்சு, கிளியராக பக்காவாக நம்ம இங்கேயே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து முடியுதுங்க.
அடுத்தது வேர்ச்சொல்லறிதல். முதல் யூனிட் இலக்கணம் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எழுத்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல். ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேஜ் கவுண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 143 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததுலேருந்து வேர்ச்சொல்லறிதல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பள்ளி பாட புத்தகத்திலே வேர்ச்சொல்லறிதல் வந்து பயங்கரமாக இருக்குங்க. எல்லாம் லேசாக நினச்சிட்ருக்கீங்க ஒன்றுமே இல்லைன்னு. பள்ளி பாட புத்தகமும் ப்ரீவியஸ் கொஷனும் சேர்த்தாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு மெட்டீரியலே ரெடி ஆகும். ஸோ நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்டே வந்து இருக்குது. இது தெரியாமல் தான் அவுட் சோர்ஸ்ன்ட்டு நிறைய, அதாவது புக்கையும் ப்ரீவியஸ் கொஷனையும் மதிக்காமல் அவுட் சோர்ஸ்னு ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. கிட்டத்தட்ட 75 to 80% ஆஃப் தமிழ் கொஷின் வந்து நமக்கு இந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ அது போக உங்கள் கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்கள் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து வந்து தேடி ஓடணும். ஓகேங்களா? ஒரு 360 வேர்ச்சொற்கள் வந்து இதிலே கவர் ஆகிடுது. ஓகேங்களா? அதுக்கான பயிற்சி வினாக்களும் உங்களுக்கு இங்கே வந்து வந்துடுது. ஸோ அதை தொடர்ந்து வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், தெருநிலை வினைமுற்று இது எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடுது. இங்கே பாருங்கள், வினைச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம். ஸோ வேர்ச்சொல்லுங்கிறது பேஜ் நம்பர் 153 வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து தான் அந்த வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்றாக்குறது, வேர்ச்சொல்லேருந்து ஸோ அது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு வந்துடுது. அந்த வினைச்சொல்னா என்ன, வினைமுற்றுனா என்ன, வினையெச்சம்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, பெயரெச்சம்னா என்னங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேசிக்கே தெரியாமல் நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிகிற வகையில் நம்ம நீட்டாக கொடுத்துட்டோம். இப்போ வினைச்சொல்னா என்னென்னவா பிரியும், அதில் சப்டிவிஷன்ஸ் என்னென்ன பிரியுதுங்கிறது எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. வீடியோ கிளாஸஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ எதையுமே நீங்கள் புரியாமல் நீங்களாக கண்டுபிடிச்சி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அடுத்தது எதிர்ச்சொல் வந்து பாருங்கள். ஸோ எதிர்ச்சொல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் ஸ்கூல் புக்கில் இருந்தது வந்து 117 வந்து இருக்குது. மேலும் சில நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது ப்ரீவியஸ் கொஷினும் சில அவுட் சோர்ஸஸ் அண்ட் வந்து முக்கியமாக கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்னென்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னு அவுட் சோர்ஸ் வந்து தேவையான இடங்களில் நம்ம வந்து கொடுத்துட்டோங்க. ஆனால் முக்கியமாக என்ன கவர் ஆகிருக்குன்னா ஸ்கூல் புக், கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் கொஷின் இந்த 3 விஷயம் நம்ம மெட்டீரியல் எல்லா இடத்துலையுமே கவர் ஆகிருக்கும். ஆனால் அவுட் சோர்ஸும் நமக்கு தேவையான தலைப்புகளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போக ஒரு புக்கே கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குங்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலும் சிலங்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 220 எதிர்ச்சொற்கள் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. இது வந்து மேக்ஸிமம் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் கொஷின் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 44 எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இது போக நம்ம என்னமோ இதில் வந்து சேர்த்து படிக்கணும். சந்திப்பிழை, அந்த வல்லின மிகுமிடம் மிக இடம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் இதில் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழையில். அடுத்தது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸ்கூல் புக்கில் 6 தாங்க இருக்குது நமக்கு. இது போக மற்றது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் அவுட் சோர்ஸில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதலுக்கும் நமக்கு எது மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் தான். ஓகேங்களா? ஸோ சொல்லும் பொருளும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களை நிறைய டாப்பிக்லாம் அசைக்க முடியாது. நிறைய பேர் வந்து சொல்லும் பொருளும் படிக்கிறதுல தான் ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் சொல்லும் பொருளும் தான் நமக்கு பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓவராலாக வந்து யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா 170 பேஜ் இருக்கும். அது யூனிட் 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இல்லைங்க என்னால் இவ்வளோலாம் வந்து பிரிண்ட் எடுத்து படிக்க முடியாது, எனக்கு இவ்வளோ பேஜெலாம் என்னால் போட முடியாதுன்னு விருப்பப்படுறவங்க பிரித்தெழுதுக வந்து பார்க்கும்போது 80 பக்கம் இருக்குது இல்லைங்களா? அதை நான் அப்படியே வச்சு கூட நான் படிச்சுக்குவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது தான் இல்லைங்களா? அதனால் எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்றவங்க பேஜ் நம்பர் 81 இந்த 170 வரைக்கும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இந்த யூனிட் 1க்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் மெட்டீரியல் பற்றி நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்தராக இருக்கக்கூடிய மற்ற யூனிட்ஸ் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், இல்லை மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மற்ற யூனிட்கான வீடியோஸும் நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.